கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு. நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தாள் கண்ணகி. நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கொடி. உறவுகளே, முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை. முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை. அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது. சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது. அந்த சீமானின் பெருநெருப்புகளாக கங்குகளாக கனன்று கொண்டிருக்கிற எம்மின உறவுகளே, வரலாற்று சிறப்பு மிக்க எமது தாய் நிலமான வாசுதேவநல்லூரில் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம். எமக்கு சாதிய பட்டியலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள், சமூக நீதியை தாருங்கள் என்று எங்கள் ஐயா ஆணையுத்தவர்களுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு நிற்கிறோம். உறவுகளே, சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்பது இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக இந்த நிலத்தை, இந்த மொழியை, இந்த மண்ணை நேசிக்கிற எமது முன்னோர்கள், எமது மூத்தவர்கள் வைக்கிற தொடர் கோரிக்கை. அவர்கள் வழிவந்த இந்த பிள்ளைகள் அரசியல் களத்தில் நிற்கிற நாங்கள் இதே கோரிக்கையை, அவருடைய கனவுகளை வென்றெடுப்பதற்காக மக்களை அணிதிரட்டுகிறோம். இதுகாரும் இத்தனை காலத்தில், இத்தனை ஆண்டு காலத்தில் சாதிய வாரிய கணக்கெடுப்பை, சமூக நீதியை இருவரும் அரசை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற அரச பயங்கரவாதம் தன் போக்கில் திசை திருப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியை ஒரு பார்வையாகவும், இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதன் போகிற போக்கில் எம்மை ஏய்த்தும் பிழைத்துக் கொண்டும் இருக்கிறது. கடந்த ஜனவரியில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஐயா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார். தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவார கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும். எப்படி? மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனவரி மாதத்தில் தீர்மானம் ஏற்றுகிறார். அப்படி தீர்மானம் போட்டவர் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். நாம் இந்திய அரசுக்கு உட்பட்டு, இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு, நீதிமன்றத்திற்கு உட்பட்டு தான் இந்த சட்டத்தை மத்திய அரசின் மூலமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி செய்ய முடியும். இல்லை, தமிழ்நாடு அரசு, மாநில அரசு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, சாதிய வாரிய கணக்கெடுப்பது, மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, நடக்காது, அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய்விடுவார்கள், அப்படி நடந்துவிட்டது என்று பதிவு செய்கிறார். 1948 ஆண்டு வெள்ளைக்காரன் ஆண்டு காலத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதியவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்பது விதிமுறை. கிட்டத்தட்ட 2011 வரை எடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது, சாதிவாரி கணக்கெடுக்கப்பட்டது. 2011க்கு பின்பாக 2021 எடுப்பதற்கு இவர்கள் காட்டிய காரணம் கொரோனா பெருந்தொற்று. 2018-19 கொரோனா தொற்று இந்திய தேசம் முழுமைக்கும் பரவுகிற பொழுது 2021 எடுப்பதை காரணம் காட்டி இவர்கள் மக்கள் தொகையை சாதிவாரி கணக்கெடுக்க எடுத்தப்பட விடல. நாம் என்ன கேட்கிறோம்? இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதை ஒன்று செய்தாலும் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். சட்டத்தை ஏற்றுவது நீதிமன்றத்திற்கு போவது, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவது என்றால் ஏன் இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் அதற்கான முனைப்பான போராட்டத்தை நடத்தவில்லை? மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கல. ஒரு முறை தீர்மானம் போட்டீங்க, சரி. அதுக்கு பின்பாக இந்த அரசு செய்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசை நீங்களும் உங்களுடைய மகனும் துணை முதலமைச்சர் பருப்புக்காக எத்தனை முறை கடந்து சென்று பார்த்தீர்கள்? இந்த தேசத்திற்கு ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை வந்தாரு? எத்தனை முறை நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்க? எத்தனை பெரிய அவமானம்! அந்த சட்டத்தை, அந்த விதிமுறையை வரவேற்கிறேன், ஆனாலும் நாம் நடத்த முடியாது. அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர். இது எத்தனை பெரிய கேவலங்கட்ட இழிநிலை தெரியுமா?
நீங்கள் உங்கள் மகனை முதலமைச்சராக்குவதற்கு சமூக நீதி எந்த இடத்தில் இடம் கொடுத்தது? நாங்கள் தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதை காரணம் காட்டினால் இந்திய அரசு வேறு காரணத்தை காட்டுகிறது. இங்கே சாதிய பிளவுகள் வந்துடும், சாதிய மோதல்கள் வந்துடும். சாதிய மோதலை தடுப்பதற்காக அதை காலம் கடத்தி கொண்டே இருப்பது. ஒண்ணு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி எப்படி சாதியவாதி கணக்கெடுக்க சொல்லும், சாதிய எப்படி குறிப்பிடும்? எங்க அண்ணன் செந்தமிழன் பலமுறை சொல்லியிருக்காரு, எவன் உன் சொந்த சாதிக்கு, நீ பிறந்த சாதிக்கு உண்மையாக இருக்கிறாயோ அவன் தான் தமிழ் தேசிய இனத்திற்கு சத்தியமாக உண்மையாக இருப்பான். நீ உன் சொந்த சாதிக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து களவாணித்தனம் பண்ணினா நீ இந்த இனத்துக்கு ஆக மாட்ட. உன் சாதியை உண்மையாக இரு, உன் இனத்தை நேசி, உன் மக்களை மேம்படுத்து. உன் சாதி சாதி இல்ல, மன்னித்துக் கொள்ளணும், குடிவாரி. நமக்கு குடிதான் அடையாளம். அந்த குடியை நேசிக்கிறவன், விரும்புகிறவன் இந்த இனத்திற்கு உண்மையாக இருப்பான். அதுதான் வரலாறு. நீங்க எல்லாம் பாருங்க, இங்க இருக்கிற இந்த சாதிய தலைவர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் என்ன இந்த தமிழ்நாட்டுடைய எதிர் போராட்டத்துக்கு எதிராக இருப்பான். கூடங்குளம் வேண்டாமா? அங்கே ஐயா சரத்குமார் அவர்கள் வந்து கூடங்குளத்தை ஆதரிப்பாரு. அங்கே போராடி கொண்டிருப்பது யாரு? அதே தமிழ் குடியில் இருந்து பிறந்த நமது தமிழ் குடியுறவுகள். ஆனா வேணும்னு போராடுவார். எந்த இடத்திலையும் சாதிய தலைவராக இருக்கிற எமது அருமருமக்கள் இந்த இனத்திற்கு உண்மையாக இல்ல. அதனாலதான் நாம் தமிழ் கட்சி என் இனத்திற்கு உண்மையாக இருக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லுகிறது. அது உனக்கு என்ன சிக்கலு? உனக்கு என்ன சிக்கலு? சமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. திட்டம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்றான்? இங்க இருக்கிற நமது நாவிதர்குடி, வண்ணார்குடி, கொயவர்குடி, கம்மாளர்குடி, ஆசாரிக்குடி, பல்லர்குடி, பறையர்குடி, கோனார்குடி, தேவர்குடி, எமக்கு குடி அரசியல். நாங்கள் 18 சமூகங்களாக, குடிகளாக தமிழுடைய மெய்யரோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள். என்ன பண்றான்? அந்த 18 குடிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். விஸ்வகர்மா யோஜனா திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களை ஒரு மதத்தின் பால், ஒரு சாமியின் பால், ஒரு அடையாளத்தின் பால் தன்னை இந்து என்று உணர வைப்பது. இதற்கு அம்மையா நிர்மலா சீதாராமன் என்று பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் இத்தனை 18 குடிகளை ஒருங்கிணைத்து அறிவிக்கிறீர்களே, இது எப்படியான போக்கு என்று கேட்கிற பொழுது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்கள் ஒரு சுத்தியலையோ ஒரு உளியையோ எவர் பயன்படுத்தினாலும், அவர் ஆயுதத்தை பயன்படுத்தினால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு அடிப்படை வந்துருவாங்க. அவங்க தான் அந்த திட்டத்திற்கான அடையாளம். சரி, நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே நாங்கள் குடிகளாக தமிழ் குடி அடையாளங்களோடு நாங்கள் இருந்தவர்கள், வரவேற்கிறோம். ஆனால் 3% இருக்கிற பார்ப்பானி நாங்கள் எப்படி சுத்தியல் வைத்திருந்தாலோ உளி வைத்திருந்தாலோ விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் வருது என்றால், ஒரு மணியும் ஒரு சூடந்த காட்ட தட்டும் இருந்தால் நானும் பார்ப்பான் தானே, நான் ஐயர் தானே, ஏத்துக்கிட்டியா? அதுக்கு மட்டும் நாகம் தடுக்குமே. நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது, அனைத்து சாதியிலும் அர்ச்சனாலம் என்று சட்டம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனைத்து சாதியிலும் அர்ச்சனராகலாம் சட்டம் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்றாச்சு. ஆனாலும் பாரதிய ஜனதா சென்று வழக்கு போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடல. ஏன்? அவனுடைய வலிமை. இங்கே இருக்கிற திராவிட கூட்டம் சாதியை சொல்லி எம்மை பிளவுபடுத்தி அவனுடைய சாதிய கூட்டம், இவன் மதத்தின்பால் சொல்லி அவனுடைய சாதி கூட்டம். ஏதுங்க சமூக நீதி? என் முன்னால் தந்திருக்கிற என் உறவுகளை நாங்கள் மொத்த பணிவிட வைக்கிற கேள்வி கோரிக்கை, இங்கே பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இல்லை என்றால் வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, இல்லை எந்த இலவா இருந்தாலும் தேர்தல் சந்திக்கிறவர்களுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது. நான் இந்த பகுதி வார்டில் போட்டியிடுவதென்றால் ஒரு ஆண், குறிப்பிட்ட ஆண் தான் நிற்க முடியும், இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட பெண்ணு தான் நிற்க முடியும், இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதி நிற்க முடியும். அதே போல பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் நிற்க முடியும், ஆணோ பெண்ணோ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி, இப்படி என்று எல்லா தேர்தல்களிலும் வேட்பாளருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரமுறை இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற நோக்கம் என்ன, காரணம் என்ன தெரியுமா? இங்கே அதிகாரம் இழந்து உரிமை இழந்து வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் குடிகளுக்கு
அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கணும், அங்கீகாரத்தை கொடுக்கணும் என்று காரணம் சொல்லுது. வரவேற்கிறோம். நீங்கள் வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று நீங்கள் அதிகாரத்தை எதுவரை கொடுப்பீங்க? பாராளுமன்றத்துக்கு கொடுப்போம், வேற சட்டமன்றத்துக்கு கொடுப்போம், வேற இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலுக்கு கொடுப்போம், ஒன்றிய கவுன்சிலுக்கு கொடுப்போம், பஞ்சாயத்து கொடுப்போம். சரி, இதுதான் உங்க சமூக நீதியா? ஒரு வார்டு கவுன்சிலருக்கும் பஞ்சாயத்திற்கும் ஒன்றிய கவுன்சிலருக்கும் எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் இருக்கிற வரமுறை ஏண்டா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்ல? தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் என்கிற பதவிக்கு ஆண் இல்லை என்றால் பெண், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் என்ற ஒரு சட்டம் இருக்கணுமா வேண்டாமா? 5 ஆண்டுகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பறையர்தான் முதலமைச்சர், சட்டம் இருக்கணும். இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, இந்த ஸ்டாலின், உதயநிதி வருவாங்களா? அப்ப ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கிற அதிகாரத்திற்கு நான் அடிமையாக இருப்பதற்கு இந்த பாராளுமன்றம், இந்த சட்டமன்றம், இந்த பஞ்சாயத்து, இந்த வார்டு கவுன்சில் இதுக்குள்ளேயே நான் உழன்று கிடக்கணும். இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதிகாரத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம். நீங்கள் திராவிடம் என்ற போர்வையில் ஒரு கூட்டமும், இந்திய என்கிற போர்வையில் ஒரு கூட்டமும் பாருங்க. இந்த நிலத்தில் இருந்து எம்மை ஆண்டு அறிவிப்பதை எம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக வைப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இந்த நிலத்தில் இருக்கிற அனைத்து கூடுகுடைய எண்ணிக்கை தெரியணும். அதற்கேற்ப அதிகாரம். இது என்ன சிக்கல் இருக்கு? இது பத்தி உனக்கு கவலை இருக்கா? உனக்கு கவலை இருக்காது. உனக்கு என்ன நோக்கம் தெரியுமா? தூரத்தில் செவிமடுத்துக் கொண்டிருவனுக்கு இப்ப மேற்கு மலை எப்ப உடைக்கலாம், எப்ப மண் அள்ளலாம், எப்ப எவன்ட விக்கலாம், எந்த டக்கரை வச்சு அடிக்கலாம், உனக்கு கேடு கட்ட எண்ணம் தான் இருக்கும். ஒண்ணு தெரியுமா? கேரளாவில் நேற்று அறிக்கை, ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம். சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம். அப்ப என்ன கொண்டு வரலாம்? தேங்காய் கொண்டு வா, அரிசி கொண்டு வா, நெய் கொண்டு வா. யாரு? கேரளாவில் இருக்கிற ஐயப்பனுடைய கோயில் நிர்வாகம். நீ கடவுளை கும்பிட வந்தாலும் கூட, சாமி கும்பிட வந்தா கூட சூடம் கொண்டு வராத, பத்தி கொண்டு வராத, சாம்பிராணி கொண்டு வராத. நீ கொண்டு வரக்கூடியது தேங்காய், நெய், அரிசி. சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நீங்க சூடத்தையும் பத்தியும் சாம்பிராணியும் போட்டு என் நிலத்தை, எமது ஆக்சிஜனை, எமது இயற்கை வளங்களை கெடுக்கிறீங்க. ஆத்திரமா அங்கங்கே போட்டு போறீங்க. அதனால் தடுக்கிறோம் என்று தடை செய்திருக்கிறான். அரிசி போதும் அவன் பயன்படுத்துவான், மறுசுழற்சி. தேங்காய் போதும் மறுசுழற்சி, நெய் மறுசுழற்சி. ஆனால் கும்பிடுகிற கடவுளுக்கு தடை போட்டவன் மானமுள்ள மலையாளி. நீ இங்க இருக்கிற அவனுக்கு என்ன பண்ற? மலையை உடைச்சு கொண்டு போற. ஒன்று தெரியுமா? அரேபிய தேசத்தில் கொட்டுகிறது மழை, பனிமழை பெய்யுது. அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் மழை பெய்யும் என்றால் இடப்பெயராகி இங்கே சோலையாக இருக்கிற நிலம் பாலைவனமாக போகுது. புரிஞ்சுக்கணும். கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மண்ணு கொடுக்கிறோம். எங்களிடத்திலே கட்டுமான பொருட்களுக்கு மண் இல்ல, சல்லி இல்ல, தேவை அதிகமாகி விட்டது. கேரளாவில் இருந்து ஆத்து மணல் கொடுங்க, மழை வரைச்சு கொண்டு வர அனுமதி கொடுங்கன்னு கேட்டா கலெக்டர் சொல்ற என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க தட்டுப்பாடு ஒன்று இல்ல, அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்க மாட்டோம் என்கிறாரு. நான் இத்தனை காலம் என் மண்ணு, என் மலை, சல்லியை உடைச்சு கொடுத்தேன். ஆனா கேரளாவில் இருந்து ஓரபடி மண்ணு கூட நான் வேண்டி கேட்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கேட்கிறேன், கொடுங்க. ஒரு யூனிட் 5000 கொடுக்கணுங்க, மணல் கொடுங்க, கேரளாவில் வாங்கி கொடுங்க. இப்ப இது எந்த கட்டத்துக்கு வந்து தெரியுமா? நீ வாங்கி கொடு, இல்லை என்றால் நாங்கள் கட்சி நாங்கள் படை திரட்டி கேரளாவில் ஆத்து மணல் அள்ளும் போராட்டம் அறிவிப்போம். மலையை உடைச்சு தள்ளிட்டு ஒரு போராட்டம் அறிவிப்போம். நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இங்க இருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்தன ஏத்தி விட்டுருக்கான். இந்த அறிவு உனக்கு வேண்டாமா? இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை நீ செங்கமாலுக்காக எத்தனை கலவரம் செய்ய. தமிழ்நாட்டு செங்கல் அல்ல, செங்கலுக்கு மண்ணல்ல கூடாது. அதுக்கு ஒரு தலைவர் வாயிலேயே பேசுறான். ஏய், செங்கல் என்பது உனக்கு புரிஞ்சுக்கணுமா? ஆனால் இயற்கை வளங்களை பேருகிற இந்த அறிவை புரிந்து கொண்டு நாம் தமிழ் கட்சியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் வரும் மட்டுமல்ல, நாளை இந்த மண்ணில் நேசிக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பதன் மூலமாக அதிகாரம் வரும் என்றால் இந்த இயற்கை வளங்கள், இந்த மொழி, இந்த பண்பாடு, இந்த ஆற்றல், இந்த அரசியல், இந்த நிலம், இந்த வளம் அனைத்தையும் பேணுவதற்காகத்தான். இல்லை என்றால் உதயநிதி அவர் பேர அவர் பூட்டா என்று வருவான், மழை இருக்காது, மண் இருக்காது. அதை புரிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளருக்கு
நாங்கள் அரசியல் மூலமாகத்தான் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்கிற நிலை வந்துவிட்ட பின்பு இவர்கள் கோரிக்கை வைத்து பயனில்லை. அதை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கிற அரசியலை மாற்று அரசியலாக படைப்பதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கும் என்று கூறி பாரியது கூர்ங்கோட்டதாயின் யானை வெறும் புலிதாக கூறின் எமது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கென்று எழுதி வைத்த குரல். இன்னைக்கு 2 யானையோட வரான், அவன் 100 யானை சொல்லிட்டான். 2 யானைடம் பிஸ்கோத்துடா, பல 100 யானைகள் வந்தாலும் பரவாயில்ல, பாரியது கூர்ங்கோட்டதாயின் யானை வெறும் புலிதாக கூறினான். எத்தனை சொல்லு, ஒரு தடித்த யானை, உடலை பொறுத்த யானை, தந்தங்களை நீளமாக உடைய யானை, துதிச்சகளை பலமாக உடைய யானை, போர்க்களத்திலே படையை நடுங்கக்கூடிய யானை. தாமலர் சொல்லாடலிலே யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல, இந்த அணிகள் குஞ்சுகளை போல 2 யானை மட்டுமல்ல, 100 யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய, மண்டை சிறிய, காலை சிறிய, உடலை சிறிய, வாளை சிறிய, குரலை சிறிய சின்னஞ்சிறு புலி வந்து உரிமினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிடையில் அடிக்க ஓடும் என்று பதிவு செய்கிறான். பாரியது கூர்ங்கோட்டதாயின் யானை வெறும் புலிதாக கூறின். அதுபோல இந்த மண்ணிலே பணம் படைத்த அதிமுக, பணம் படைத்த குண்டதிக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இப்போது வந்திருக்கிற தாவேகா என்று எத்தனை பெரிய பண முதலைகள் வந்து நின்றாலும் எம் இனத்திற்கு எதிராக, எம் மொழிக்கு எதிராக, எமது பண்பாட்டுக்கு எதிராக வருகிற அனைத்து போர்களையும் தடுத்து தன்னந்தனியே நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி எம் பாட்டன் புலிக்கொடியை ஏந்தி எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானோடு கடன் கோர்த்து நாளைய தலைமுறைக்காக இந்த மண்ணை பேணி பாதுகாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.